நடத்தினோம் அவன் பார்த்துட்டானா? மறக்க முடியாம செழியன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் ஏதாவது பண்ணிப்பாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா கண்டிப்பா நானும் செத்து போயிடுவேன். ஏன் காயத்ரி இப்படி எல்லாம் பேசுற? செழியன் அப்படிலாம் எதுவும் பண்ணிக்க மாட்டாரு. அவர் நல்லா படிச்சவர். அவருக்கு சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். நீ அவர் நினைச்சு வருத்தப்படாத. செழியன் அவரை கடத்தினவங்களை கண்டுபிடிச்சு யார் கடத்தினாங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சாதான் நாம ஒரு முடிவு எடுக்க சரியா இருக்கு. செழியன் நினைச்சு கவலைப்படாத. நீ கவலைப்படுறது அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தாலியை இறக்கிட்டு காயத்ரியை செழியனோட சேர்த்து வச்சிருவியா? அதுக்கு முன்னாடி உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன்டி. இங்க இருந்தாதானே இதெல்லாம் கண்டுபிடிப்ப. ரொம்ப முக்கியமான விஷயம். சிந்து கொடைக்கானல் சூசைட் பாயிண்ட்ல இருந்து குதிச்சு இறந்து போயிட்டா. சிவாக்கும் அவளுக்கும் நடந்த பிரச்சனையில சிவா தான் தள்ளி விட்டதா இங்க இருக்கிற பப்ளிக் எல்லாம் பார்த்து போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிவா எப்படிமா சிந்துவை தள்ளி விட்டுருப்பான்? நம்புற மாதிரியே இல்லையம்மா. வேற ஏதோ விஷயம் இருக்கு. நேஹா, சிந்துவோட பாடி கிடைச்சிடும். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே டாட்.